தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்களோட மே 18 இந்த பொதுக்கூட்டமானது மிக மிக பெருசா நடந்திருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோ பெரிய பொதுக்கூட்டம், அவ்வளோ மக்கள், கிட்டத்தட்ட அந்த கிரவுண்ட் பத்தல. ஏன்னா சின்ன கிரவுண்ட் இருக்குன்னு அப்பவே சொல்லியிருந்தேன். அதுவே பத்தாத அளவுக்கு அவ்வளோ மக்கள் கூடியிருந்தாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஸ்டேஜ் பக்கத்துலலாம் இடம் இல்லாம நின்றுட்டு இருந்தவங்களாம் நான் பார்த்தேன். இந்த நிலையில இந்த மாநாட்டை நிறைய அரசியல் நிபுணர்கள் பாராட்டியிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுல ரவீந்திரன் துரைசாமி, ரங்கராஜ் பாண்டே அவர்கள், கிஷோர் கே சுவாமி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தோற்றாலும் சீமானவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கூட்டத்தை சீமானவர்களால நடத்த முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க சொல்லியிருக்காங்க. மாரிதாஸ், மணி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சீமானவர்களோட இந்த மாநாட்டை மிக பெருசா பாராட்டியிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சீமானவர்கள் ஓடி ஒளிஞ்சிருவாரு, இதுக்கப்புறம் சீமானுக்கு அரசியலே இல்ல, சீமானவர்களுக்கு வேற வழி கிடையாது, அவர் கூட்டணி போவார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் சீமானவர்கள் அங்கேயே ஸ்டேஜ்லயே பதிலடி கொடுத்தாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு சொல்லும்போது நான் இனிமே அதிகமா பேச போறது கிடையாது. 2029 தனித்து தான் போட்டி அப்படின்றத சீமானவர்கள் சொல்லிட்டாங்க. அதுல எம்பி தேர்தலில் 20 ஆண்கள் 20 பெண்கள் நிறுத்துவேன், தனித்து தான் போட்டி அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. எனவே இந்த மாதிரியான அரசியல் நிபுணர்கள் எல்லாம் சீமான் அவர்களை பாராட்டினது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த மே 18 கூட்டம் வராது, சீமான் அவர்கள் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் பதிலடியா சீமான் அவர்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அங்க இருந்த மக்கள்கள் அவ்வளவு எழுச்சியா, அவ்வளவு கொள்கையோட அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டதை பார்க்கும்போது என்ன இப்படி இருக்காரு இவரு, இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாரு சீமானவர்கள், கொள்கை கூட்டத்தை, தற்கொலை கூட்டமா இருக்கிற தமிழ்நாட்டை கொள்கை கூட்டமா மாத்திட்டாரு சீமானவர்கள் அப்படின்ற ஆச்சரியம் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே இந்த அரசியல் நிபுணர்களுக்கெல்லாம் நன்றிகளை தெரிவிச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.